அணிக்கு பெரிய உதவியாக இருந்தவர் வந்து கேபிள் சங்கர் சார் தான். இந்த படத்தை பற்றி தொடர்ந்து முகநூல்லையும் சரி, பார்க்குறவங்ககிட்டையும் சொல்லி, இந்த படம் நல்லா இருக்குது, பாருங்கள் பாருங்கள் அப்படிங்கும்போது கூட சில பேர் கேட்பாங்க, என்ன நீங்கள் எல்லா படத்துக்கும் இப்படி சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படமான்னு கேட்பாங்க. அப்படிலாம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, நிச்சயம் என்ன மாதிரி இருக்கிற மக்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கும்போது ஒரு நல்ல படத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த நல்ல மனசு அவர் இப்போ பேசுவார். உண்மையாகவே வந்து எனக்கு இந்த படத்து இயக்குனர் வந்து இது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது. இதே போல் ஒரு ஆடியோ லான்ச்சில் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டு கீழே இறங்கி போகும்போது கண்ணசாமி வந்து ராமச்சந்திரன் வந்து என்கிட்ட வந்து ஒரு ட்ரெய்லர் காட்டினார். என்கிட்ட ஒரு ரஃப் கட் பண்ணியிருக்கேன் சார், இதை பாருங்கள் அப்படின்னாரு. அவருடைய பல பிரச்சனைகளுக்கு நடுவில் அந்த வந்து என்னை காண்டாக்ட் பண்ண முடியலன்னாரு. என்னங்க நீங்கள் என்னை தேடினீங்கன்னா யாரோனா கூட்டு சொல்லிடுவாங்க, என் நம்பர் கொடுத்துருவாங்களேன்னு. அந்த ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த படத்துக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கலை, நிறைய முடியல, எதுவுமே முடியாமல் ஒரு ரஃப்பாக ஒரு ராவாக ஒன்று வந்துச்சு. பார்த்துட்டு சரி சார் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க, நம்ம ஏதாவது படம் பார்த்துட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். அந்த ட்ரெய்லர் அதுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறம் ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு எனக்கு. கொடுத்த உடனே நான் வந்து அவருக்கு ஃபோன் அடித்து, சார் இந்த படம் பார்க்க முடியுமான்னு கேட்டேன். எனக்கும் நம்ம ராமச்சந்திரனுக்கும் வந்து படம் போட்டு காட்டினார். எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்தது. ரொம்ப லைவாக ஒரு படம், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி கிராமத்துக்கு வாழ்க்கையை வந்து இந்த அளவுக்கு பதிவு பண்ண விஷயங்கள் வந்து நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். ஸோ அப்புறம் அவரை கூப்பிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருந்தபோது அந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது அவர் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தார். இந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் மியூசிக் பண்ணணும், அதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கமான முடிவோட இளையராஜா இருந்தால் தான் இந்த படம் அப்படின்ற மாதிரி விஷயத்தில் அதில் வந்து ரொம்ப மெனக்கட்டு இந்த படத்துக்காக அவர் காண்டாக்ட் பண்ணி பேசி, இளையராஜா சாரும் வந்து இந்த படத்துக்காக வந்து அவருக்கு படத்தை பார்த்து கிட்டத்தட்ட வந்து அவர் சொல்ல போகிறாரு. எப்படி இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன், ஒரு 13 நாள் ரீ ரெக்கார்டிங்காக வேலை செஞ்சுருக்காரு அந்த படத்துக்கு. அப்படி ஒரு இன்வால்மெண்ட்டோட அவரும் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த படத்துடைய ட்ராவல் நான் ஏன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும், உண்மையாகவே எனக்கு வந்து என்னுடைய வேலை அது கிடையாது. நான் இயக்குனராக எழுத்தாளராக எனக்கு வேலை இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸு, சின்ன படங்கள், அதில் ஏதாவது யூனிக்கான விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து ஒரு வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு கான்டாக்ட் எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையும், இந்த பிஸ்னஸில் இருக்கிற நம்பிக்கையும் வந்து எனக்கு தெரியுன்றதுனால நான் வந்து கொண்டு போய் நிறைய பேர் சேர்க்க முயற்சி பண்ணுவோம். அந்த மாதிரி படங்கள் வந்து கரெக்டான விஷயம். அந்த மாதிரி படங்கள் டேரெக்டாக போய் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியில் போய் மாட்டிக்கும் கரெக்டாக. இது மியூச்சுவலாக வந்து என்னென்னா, அவர் இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டாங்கன்னா எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என்னென்னா இது சக்தியை நான் பார்த்துட்டாருன்னு. இல்லாட்டா நான் பார்த்துட்டேன்னு சொன்னால் அவர் ஃபோன் அடிச்சு கேட்பார், தலைவா நீங்கள் பார்த்துட்டீங்களா அந்த படத்தைன்னு கேட்பார். ஸோ இது மியூச்சுவலாக இந்த மாதிரி சின்ன படங்களை தேடுறதுன்றது ஒரு வந்து மிகப்பெரிய சவால். அதுக்கு பல 100 படங்களை பார்த்து தான் அது மாதிரி ஏதாவது 1-2 யூனிக்காக நம்ம தேட முடியும். இந்த படத்துக்கான இவருடைய உழைப்பு வந்து சாதாரணமாக கிடையாது. நான் இந்த 1.5 வருஷத்தில் நான் பார்த்தது, இந்த படத்தை கையில் எடுத்துக்கிட்டு இதை எப்படியாவது நல்லபடியாக கொண்டு வந்துடணுன்ற விஷயத்துக்காக அசாதாரண உழைப்புன்னா கொஞ்சம் நெஞ்ச உழைப்பு கிடையாது. அது மானிட்டரி அந்த ஃபண்டு ரெடி பண்ணுறது, இல்லை ஃபண்டு கிடைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறது, இப்படி பல விஷயங்களுக்கு நம்மளும் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணாலும் நடக்காமே போயிருந்தது. ரொம்ப போராடி இந்த படத்தை முடித்தார். அப்போ வந்து ஒரு நாள் என்கிட்ட சொல்கிறார், சார் ராஜா சார்கிட்ட பேசிட்டேன், அதுக்கு நான் வந்து அமௌண்ட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், ரெடி பண்ணி ராஜா சார்கிட்ட போய் பேசிட்டேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு இயக்குனர் தான் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதற்கு வந்து பண வசதி வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு நிறைய கிடைக்கும். ஆனால் இருக்கிறது என்கிட்ட இவ்வளோ தான், என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்ற நிலைமையில் எல்லாத்தையும் அவர்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் இழந்து ஒரு பெரிய செட்டப் பண்ணி இந்த படத்தை வந்து கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் பின்ன ஏதாவது வந்து முதல் படத்துக்கான நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் இந்த படத்தில். பட் அதையெல்லாம் மீறி ஒரு புதிய அனுபவத்தை வந்து ஒரு 10-15 வருஷம் கழிச்சு ஒரு ராவான கிராமத்து படத்தை பார்த்ததுக்கான எமோஷன் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள், நிறைய பேர் எழுதுங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் 1 கோடி ரூபாய் எடுத்து 3 கோடி ரூபா சம்பாதிச்சா தான் மாபெரும் வெற்றி. 300 கோடியில் எடுத்து 301 கோடி சம்பாதிச்சு பிரயோஜனம் இல்லை. அதை தான் நம்ம எல்லோரும் டைட்டிலில் போடுறோம். ஏன்னா இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர் தொழில் ஒரு 6-7 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட படம். அதோட தேட்ரிக்கல் கிராஸ் மட்டும் கிட்டத்தட்ட 50-60 கோடி ரூபா. குட் நைட்டு ஒரு 3-3.5 கோடி எடுக்கப்பட்ட படம். அதோடைய தேட்ரிக்கல் மட்டும் நான் சொல்லுது, மற்ற வியாபாரம்லாம் பற்றி பேசவே இல்லை. தேட்ரிக்கல் கிராஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அது ஒரு 15 ரூபா கிராஸ் பண்ணியிருக்கும். இதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ,
அதோட லாபம் எவ்வளோ, இந்த இந்த கணக்கு யோசிச்சிங்கனாலே இது எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்குது. ஆனால் நம்ம வந்து 100, 200, 300, 500, 600 தலைப்பு தான் போட்டுட்ருக்கோம். ஆனால் நிஜமாவே இது அதோட பல மடங்கு வெற்றி பெற்ற படங்கள் இதெல்லாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி சின்ன படங்கள் ஜெயிக்க தான் நமக்கு வந்து நல்ல நல்ல படங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கான குறை நிறைகள்லாம் மீறி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆஞ்சநேயா பிக்சர்ஸ் தயாரிப்பாளர் கணேஷ் அவர்களை அழைக்கிறோம். இது ரொம்ப முக்கியமாக என்னென்னா, இந்த படங்களை வந்து நாங்கள் ரிலீஸ்க்கு ரெடி ஆகும்போது ஆஞ்சநேயா பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஒரு ஆஞ்சநேயர் எப்படி சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வந்து சேர்த்தாரோ அது மாதிரி எங்கள் படத்தையே அவர் தான் கொண்டு வந்து சேர்த்தாரு. அவருக்கு ஏன்னா அவர் ஒரு நல்ல ரசிகர், ஏன்னா அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணுன்னு விருப்பமாக இருக்கிறாரு. ஒரு தயாரிப்பாளர் ஜெயிச்சா இன்னும் 4 படங்கள் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சின்ன படம் நல்ல பெரிய படங்களை தவிர நல்ல படம் மக்கள் கொண்டாடுவாங்க. மற்ற படங்களை அவங்களுக்கே தெரியும் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வச்சு பார்க்கும்போது. ஸோ எங்கள் படத்தை வந்து ரொம்ப டைரக்டருக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்து ரிலீஸ் டைமில் இன்னும் என்ன பண்ணலாம், வேறு எப்படி ப்ரொமோட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் சக்தி சாருக்கு கூட இணைந்து இது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி கணேஷ் சார். வாங்க பேசலாம். அது வரைக்கும் மேடையில் பேசி பழக்கம் இல்லை, அவ்வளோதான். வேறு ஒன்றும் வராது. படம் ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. நம்ம சிங்கப்பூரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுற ஆள்கள், நம்ம மாதிரி தொழிலாளர்கள் தான். ஃபோன் அடித்து அப்போ படம் பார்த்தேன், படம் ஹிட் ஆகிடும் அப்படின்னாங்க. இல்லைடா போஸ்டரை பார்த்தே சொல்கிற, நீ எங்கே பார்த்த அப்படின்னு. இல்லை போஸ்டரில் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இருக்குது, ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ நிச்சயமாக வந்து ஒரு தரமான படமாக இருக்குங்கிறத வந்து அண்ணனுடைய ஒரு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு கடின உழைப்பு. கேபிள் சங்கர் சார் சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து நீங்கள் ஒரு படத்தை வெளியில் நல்ல படத்தை கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட கடலில் முங்கி முத்தெடுக்கிற மாதிரி 100 படங்களை பார்க்கணும். அதை பார்த்துட்டு இது மல்டிப்ளெக்ஸ் போகுமா, இது சிங்கிள் ஸ்க்ரீன் போகுமா, எத்தனை என்ன ஹோல்ட் பண்ணணும் அந்த தேட்டரை, ஏன்னா ஆடியன்ஸ் உள்ளே வர வரைக்கும். இன்றைக்கு வந்து மவுத் டாக் தான், வேர்ட் ஆஃப் மவுத் தான். என்ன ப்ரமோஷன் பண்ணாலுமே நல்லா இருக்குங்கிற ஒரு திருப்தி, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி, ஒரு நல்ல படத்தை பார்த்த மாதிரி ரசிகர்கள் சொல்கிறது தான். ஆனால் அந்த ரசிகர்கள் சொல்லுவாங்கங்கிற கான்ஃபிடென்ட் வந்து சக்தி சாருக்கு இந்த படம் பார்த்த உடனே இருந்து, அவர் கூட தான் நானும் ஃபஸ்ட்டு பார்த்தேன். நான் படம் அவ்வளோ ரொம்ப சிரித்து என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. அது நீங்கள் வந்து இப்போ எப்படி வந்து ஒரு ஏவிஎம், விஜயவாகினி, ஜெமினி சினிமாஸ் மாதிரி இருக்கோ அது மாதிரி இன்னும் வருங்காலத்தில் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வெள்ளி விழா பொன் விழா கடந்து நிற்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண வேலை இல்லை. ஏன்னா நீங்கள் வெளியில் பார்க்கும்போது வாரம் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை படம் ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கும்போது அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும், ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கணும். அது அவங்க நிறுவனமே அதுக்கு பயங்கர இது பண்ணுறாங்க. பெரிய படங்களை ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடலாம், அது வந்து ஒரு இதுவுமே கிடையாது. சின்ன படங்களை, நல்ல படங்களை அவர் சிக்னேச்சர் ரிலீஸுங்கும் போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே அது கையெழுத்து மாதிரி தான். அவரோட கையெழுத்து இருந்ததுனால தான் எங்களுடைய படங்களுடைய தலைவிதியே மாறி இருக்கு. ஸோ அவரை நாங்கள் பேச அழைக்கிறோம். இந்த வருஷம் வந்திருக்கிற படங்களில் புதிய இயக்குநர்கள் இயக்கின படங்களில் வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து இப்போ இந்த 2023 முடிய போகிறதுனால நிறைய தொலைக்காட்சி நிறுவனங்கள்லாம் போட்டிருக்காங்க. அதில் புதிய இயக்குநர்கள் ரிலீஸ் ஆன படங்களில் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸாக அந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண படத்தில் 10 பேரில் 6 படம் வருது. கேபிள் சங்கர் சார் சொன்ன மாதிரி 2023 வெளியான படங்களில் அறிமுக இயக்குநர்களில் சிறந்த படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 படங்கள் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஊடகம், தொலைக்காட்சி ஊடகம். அதில் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம், அந்த 11 படத்தில் 6 படம் நம்ம கம்பெனி மூலியமாக பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது 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 எல்லாமே சின்ன படங்கள், எல்லாமே பெரிய ஸ்டார் காஸ்ட் சப்போர்ட்டோடு வராத படங்கள். அதை வந்து மீடியா, ப்ரெசன்ட் மீடியா சப்போர்ட்டில் மட்டும்தான் அந்த படங்கள் வந்து வெளியில் தெரிய வச்சுது. ஏன்னா 2 கோடி 3 கோடி ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்ஸ் பண்ணக்கூடிய படங்கள் கிடையாது. அது இந்த படம் நல்லா இருக்குது, ரசிகர்கள் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத வச்சு வளர்ந்த படங்கள். அந்த படத்தை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போனீங்க. எனக்கு அது மாதிரி ஒரு படம், ஒரு பர்சனல் கனெக்டில் உள்ள ஒரு படம் வட்டார வழக்கு. பேரல் சினிமா இப்போ எனக்கு வந்து நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஒரு விநியோகம் பண்ணும் பொழுது முழுக்க அது வந்து வர்த்தக ரீதியில் படங்களை வந்து விநியோகம் பண்ணிக்கிட்டு இருப்போம். நான் ஒரு தொழிலில் இருந்துக்கிட்டு இருக்கேன். என் தொழிலில் ஒரு பேரல் சினிமா அல்லது வந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு கலைஞர் ஒரு படத்தை பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப என் மன திருப்திக்கு ஒரு சில விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு படம் வட்டார வழக்கு. இந்த படத்தை எடுத்துட்டு என்னென்னா இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்னைக்கு ஒரு ப்ரொமோஷன்னா ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா ப்ரொமோஷன் பண்ணால் தான் அந்த சவுண்டு வந்து கடைகோடி ரசிகர்கிட்ட வரைக்கும் போய் சேருது.
இன்னைக்கு அந்த அவ்வளோ பெரிய பிரமிப்போ அவ்வளோ பெரிய சத்தமோ ப்ரொமோஷனல் சவுண்டோ இல்லாமல் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றதுங்கிறது பெரிய சேலஞ்சான விஷயமா இருக்குது. இப்போ சின்ன சின்ன படங்கள் எடுத்து அந்த படத்தோட ப்ரொமோஷன் பண்ணும்பொழுது கூட நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மேக்சிமம் அந்த தயாரிப்பாளர்கிட்டயே இப்போ இந்த உங்களோட ப்ரொமோஷன் சைஸ் இதை இந்தந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நம்ம வந்துடுறோம். என்னென்னா அந்த ப்ரொமோஷனல் காஸ்ட்டை தேட்டர்லேருந்து ரெக்கவரி பண்ணி கொடுக்குறதேங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்குது. இப்போ ஒரு படம் ஒரு 100 ஸ்க்ரீன் போடுறோம்னா சர்வசாதாரணமாக கியூபுக்கு வந்து ஒரு 15 lakhs வந்துட்டு அந்த 100 தேட்டருக்கான அமௌண்ட் அவங்க கட்ட வேண்டியிருக்கு. அதுக்கு மேலே சும்மா போஸ்டர் வினையல் இப்படி வச்சா கூட ஒரு சர்வசாதாரணமாக ஒரு 20-25 lakhs ஒடியாந்துருது. இது வந்து என்னென்னா ஒரு பெரிய அளவு அறிமுகம் இல்லாத ஒரு நடிகர்களையோ பெரிய ஆரவாரம் இல்லாத ஒரு திரைப்படத்தையோ வச்சுட்டு இதை வந்து ரெக்கவரி பண்ணி இதுக்கு ஆடியன்ஸ் உள்ளே வந்தான்னா படம் பிடிக்குது. ஆனால் அந்த ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர்றதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய சப்தத்தை எழுப்ப வேண்டிய இதில் இருக்கும். இப்போது இந்த மாதிரி இதில் நம்ம கண்ணுசாமி ராமச்சந்திரன் மாதிரி ஒரு அப்பழுக்கற்ற கலைஞன், எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. இவர் படம் பார்த்ததுலேருந்து இந்த படத்தில் நான் வந்து இன்வால்வ் ஆகணும், இந்த படத்தில் நான் இன்வால்வ் ஆகணுங்கிறது வந்து எனக்கு வந்து நான் டெய்லி ஒரு படம் பார்க்குறேன். கிட்டத்தட்ட பத்திரிகையாளர்கள் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 படம் பார்ப்பீங்க, நான் மினிமம் 1 படம் பார்ப்பேன். பார்க்கும்போது எல்லா படத்துலையும் வந்து என்னால் வந்து முழுமையாக அதாவது ஃபினான்ஷியலாக ஈடுபட முடியாது. நான் அப்படி ஈடுபட்டேன்னா என்னால் இந்த வேலையை தொடர்ச்சியாக பண்ண முடியாது. ஆனால் இதை நான் என்ன பண்ண முடியும், இந்த படத்தை வந்து இந்த படத்துக்காக நான் என்ன பண்ண முடியும், அதிகபட்சம் என்னோட உழைப்புக்கான ஊதியத்தை வாங்காமல் இதை பண்ண முடியும். நான் அப்படி தான் இந்த படத்தை பண்ண போகிறேன். நான் அவர்கிட்ட சொல்லலை, ஸ்டேஜில் சொல்லணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். இந்த படம் சார்ந்து இதை வந்து நான் வந்து வர்த்தகமாக எடுத்து பண்ணலை. இந்த படத்தை என் ஆத்ம திருப்திக்காக ஒரு படமாக எடுத்து பண்ணுறேன். நான் சார்ந்த கலை, நான் சார்ந்த சினிமாவில் ஒருத்தன் வந்து ரத்தமும் சதையுமா போராடி ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு அதில் வந்து கிடைச்ச விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 விஷயத்த சொல்லணும். இந்த படத்தை வந்து உங்களில் ஒரு பத்திரிகை நண்பர் தான் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினார். இந்த படத்தை பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் அந்த படத்தை போய் பார்த்தேன், எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இப்போ நீங்கள் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் நான் வந்து இந்த படத்தை எடுத்து பண்ணணுங்கிறப்ப சுரேஷ் சந்திரா சார், நாசர் சார் இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் ஏதாச்சும் பார்த்த படங்களில் நல்ல படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த படத்துக்கு நாங்களும் சப்போர்ட்டிவாக இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு இந்த படத்தோட ப்ரொமோஷனல் பட்ஜெட் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை சார். நான் ரொம்ப நாளாக நீங்களும் சொன்னீங்க, நானும் நல்ல படம் வந்தால் கேட்குறேன்னு சொன்னேன். எனக்கு இந்த படம் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது, உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணி தருவீங்களான்னப்ப மறு பேச்சே பேசலை, ஈவன் ட்ரெய்லர் கூட பார்க்கல, கண்டிப்பாக நல்ல படத்தை தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுமோ அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இன்னொரு டைரக்டர், ஒரு எழுத்தாளர், அவர் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் சங்கர் சார், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருங்களையும் ஒன்று திரட்டி அவங்களுக்கு ஒரு ஷோ போட்டு காமிக்கிறதுக்கான வேலையை பண்ணி கொடுக்குறார். இதை தவிர்த்து முக்கியமாக இன்னொன்று சொல்லி ஆகணும், ஆஞ்சநேயா பிக்சர்ஸ் அவங்க வந்து என்னென்னா அவர் நான் சந்தித்தப்போ வந்து எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம், இன்னொரு படத்தில் வந்து ஒரு 1.5 கோடி ரூபா பணம் உள்ளே போட்டிருக்கேன். இவர் வந்து மற்ற ஒரு பழமுதிர் மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு பெரிய நிறுவனம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கவங்க, சினிமாவுக்குள்ளே வரணும், நல்ல சினிமா பண்ணணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட எண்ணம். எனக்கு வந்து சினிமா கசப்பான அனுபவத்தை தந்துருச்சு. நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு படம் பண்ணேன், அது என்னால் முழுசாக பெருசாக பண்ண முடியலை. அடுத்தது ஒரு படம் பண்ணோம், அதுக்கு வந்து ஒரு மேஜர் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணோம். ஆனால் அது சொன்ன தொகையிலேருந்து மாறி போயிட்டு இருந்ததுனால நான் வந்து இந்த படத்தை நம்ம பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். இதை தாண்டி எங்களுக்கு வந்து சினிமா மேலே வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டு, நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ இந்த படத்தை அவங்க படம் பார்த்துட்டு அவங்களாதான் கண்ணுசாமி ராமச்சந்திரன் சாரோட வந்தாங்க. வரும்பொழுதே நான் இதை சொன்னேன், இது வந்து ஒரு பேரலல் சினிமா, இது வந்து ரொம்ப கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் அது பண்ணணும்னு நினைக்காதீங்க, இது ஒரு நல்ல படம். இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு வட்டார வழக்கு படத்தோட உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு தகுதியான படம், அதுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னப்ப அவர் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னாரு. அப்போ அவங்க போனதுக்கு பிறகு திருப்பி ராமச்சந்திரன் சார் உள்ளே வந்தார். சார் ஆல்மோஸ்ட்டு மேஜர் அமௌண்ட்டை நான் தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட அமௌண்ட் வாங்கி போட்டிருக்கேன்,
என் காசை பற்றியெல்லாம் கவலை இல்லை சார். அவர் ஆஞ்சநேயா பிக்சர்ஸோட அமௌண்ட்டு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ரெக்கவர் பண்ணி எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா போதும் அப்படின்னாரு. சார் இது ஒரு படம், இந்த படத்தை விட எமோஷனாக ஒரு டீம் ஒர்க் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் இந்த படத்துக்காக அவ்வளோ நேரம் அந்த ஒரு வேருக்கு நடுவில் அப்படியே குட்டிக்கரன் அடித்து நான் கூட திருப்பி கேட்டேன், பின்னாடி எதுவும் பிள்ளை எதுவும் போட்டிருந்தாங்களா வேற எதுவும், இந்த படத்துக்காக அப்படியே இன்னொருத்தர் அந்த மன வளர்ச்சி சார் கொஞ்சம் அப்படி அவர் இந்த ரோல் ஒரு மன வளர்ச்சி குன்றியவரை பார்த்து அப்படியே நடிச்சிருக்காரு. அவர் நான் இத்தனை வருஷம் பண்ண போராட்டத்தில் இந்த ஸ்க்ரீனில் என்னோட நடிப்பு எனக்கு அவ்வளோ பெரிய ஆறுதலை தந்துச்சுன்னு சொல்லும் போதே அப்படியே கண்ணு தண்ணி விட்டு அழுதாரு. பல பேரோட உழைப்பு, உண்மையான உழைப்பு, அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக நம்ம டூலெட் ஹீரோ, நான் டூலெட்லேருந்தே பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். மிகச்சரியான படங்களை எடுத்து பிடிச்சி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரவீனா சொல்லவே வேண்டாம். ஒருவேளை உங்கள் தம்ப்லைனுக்கான ஹீரோயின் நினைக்கிறாரு. ஒரு மாமன்னன் பார்த்துட்டு அவங்கள சோசியல் மீடியாவில் என்ன கொண்டாடினாங்கன்னு தெரியும். கிட்டத்தட்ட அதை ஒட்டின ஒரு ரோலு. ரொம்ப அழகாக நேர்த்தியாக யதார்த்தமாக நடிச்சுட்டு போயிருக்காங்க. இது நல்ல சினிமா. ஒருவேளை நிறைய பேர் ரொம்ப கமர்ஷியல் படம் பண்ணிட்டு ப்ரெஸ் மீட்லேருந்து வெளில வரும்போது ஏன் இந்த படமெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில நண்பர்கள் கேட்பாங்க. அது வர்த்தகம். நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு ஒரு யதார்த்த சினிமா, இது மாதிரி உண்மையான மோட்டிவோட எடுத்த படங்களை நீங்கள் எழுதுவீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை நீங்கள் எழுதுவீங்கல்ல ரொம்ப ஆத்மார்த்தமாக, அது மாதிரி எனக்கு ஒரு படத்தை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். இது மாதிரி நிறையா படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது எங்களால் பல கோடி ரூபாயை பணத்தை கொட்டி மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் ப்ரமோஷன் பண்ணி பெரிய படங்களை எல்லாம் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு கண்ணுசாமி ராமச்சந்திரன் சார் மாதிரி ஆத்மார்த்தமாக ரத்தமும் சதையுமா உள்மனசோட ஒரு படத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த படத்தை தான் நான் எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்கு ஒரே புகலிடம் ப்ரெஸ்ஸு தவிர்த்து எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. ப்ரெஸ்ஸு எழுதுறதை வச்சு மட்டும்தான் இந்த வட்டார வழக்குங்கிற படத்துக்கு நீங்கள் கொடுக்குற அடையாளம், நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் மட்டும்தான் இத்தனை கலைஞர்களோட வாழ்க்கை. இது இதாக சொல்லலை, உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். இது மாதிரி படங்களுக்கு வேறு வழியே இல்லை, ப்ரெஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும். பண்ணுங்க. இந்த படத்தை எந்த அளவுக்கு நீங்கள் தூக்கி பிடிக்கிறீங்களோ, நான் வியாபாரம் கலெக்ஷனை எல்லாம் செப்பரேட்டாக விட்டுறேன். இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்குற அங்கீகாரம் இது மாதிரி வட்டார வழக்கு மாதிரி இன்னும் 10 படங்களை எடுத்து பண்ணுறதுக்கு எனக்கும் உத்வேகமாக இருக்கும். ஒரு பேரல் சினிமா, நல்ல சினிமா வளர்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். மறுபடியும் கேட்குறேன், நல்லபடியாக அந்த படத்தை சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நன்றி. நமக்கு தமிழ் எழுத, பேச, நடிக்க தெரிந்த கதாநாயகி ரவீனா இருக்காங்க. இவங்க பல வேலைகளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு கதை பிடிச்சதுனால தான் வந்தாங்க. கதை எப்படி அவங்களுக்கு எவ்வளோ ஏன்னா அவங்க அனுபவம் கேர் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க பாம்பேயில். அவங்களுக்கு சவுத் இந்தியாவிலே அவங்களுக்கு எல்லாரையும் தெரியும். ஸோ ரொம்ப அருமையான ஆர்டிஸ்ட். அவங்க பண்ணும்போது டைரக்டர்கிட்ட கேட்பாங்க. அப்புறம் அந்த மரம் உடைக்கிற ஷாட்டை எடுத்தாச்சு. சரி அடுத்து எடுக்க போகலான்னு உடனே மேலேருந்து ஒரு சவுண்டு, சார் ஓகேயா ஒன் மோரா, இந்த கேள்வி கேட்டோடனே திரும்ப அப்போ ஒரு க்ளோஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோமா இந்த கால் மட்டும் அப்படின்னு அடுத்து சரி சீக்கிரம் எடுங்க அப்படின்னோடனே லென்ஸை மாற்றி திரும்ப எடுக்கிறாங்க. ஓகே அடுத்து ஷிஃப்டிங் போகலான்னா திரும்ப ஒரு மேலேருந்து ஒரு சவுண்டு, சார் ஓகேயா ஒன் மோரா. அப்படிங்கும்போது அந்த டைரக்டருக்கு தேவையானது எவ்வளோ இருக்கும். அப்படிங்கும்போது அந்த ரிஸ்க் எடுக்கிற எனக்கு தெரிஞ்சு மரம் ஏறிய ஹீரோயின் வேறு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் தமிழில். தமிழை வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவங்கள பேச அழைக்கிறோம். ஆக்சுவலி எனக்கு தான் தெரியும் எவ்வளோ பக்குன்னு இருந்துச்சுன்னு. பட் டைரக்டர் அது கேட்டார். ஸோ ஐ தாட் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணேன். அன்றைக்கே அம்மா திட்டிகிட்டு இருந்தாங்க, ஏன் இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு. பட் ஐ வாண்டட் த ஷார்ட் டு பி நைஸ். ஸோ தேங்க்யூ பிரசன்ட் மீடியா அண்ட் தேங்க்யூ சக்தி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2019 பண்ண படம் இது, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. அண்ட் ராமச்சந்திரன் சார், ஐ பிலீவ் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நல்ல கதையாக இருந்தது நரேட் பண்ணும்போது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் ஷூட் பண்ணியிருக்காரு. படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். 29th ரிலீஸ் ஆகுது. இது அவர் சொன்ன மாதிரி தான், இது ப்ரெஸ் அண்ட் மீடியா கையில் மட்டும்தான் இருக்குது. பிகாஸ் எல்லாருமே குட்டி குட்டி ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம். ஸோ உங்களோட சப்போர்ட் இதுக்கு ரொம்ப தேவை. அவர் ரத்தம் சதை போட்டு அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைன், அது உண்மைதான். பிகாஸ் நான் பார்த்துருக்கேன். அண்ட் நானும் ஒரு 3-4 டேஸில் ஐயோ என்னடா இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிகாஸ் ஒரு கம்ஃபர்ட்டுமே இல்லாமல் ஒரு கேரவன் இஸ் செகண்டரி. பட்
பேசிக் நீட்ஸ் கூட கொஞ்சம் இடிச்சுது. ஸோ ஐ தாட் சரி ஓகே பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ஏன்னா எவ்ரிடே வந்து ஒரு வீட்டில் அந்த அந்த தெருவில் அந்த ஊரில் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆஃப்டர் பாயிண்ட் அது ஜாலி ஆயிடுச்சு. ப்ரொடக்ஷன் எல்லாம் சாப்பிட வேணாம், அங்கேருந்து இட்லி கறி குழம்பு இன்னைக்கு வருது, இன்னொரு வீட்டிலேருந்து கூழ் வருது, இன்னொரு வீட்டிலேருந்து சம்திங் அது அதர் எவ்ரிடே. அது அது ஒரு ஃபன் டைப் ஆயிடுச்சு. ஸோ ஐ என்ஜாய் ஷூட்டிங் ஆஃப்டர் பாயிண்ட். அண்ட் அந்த அந்த கிராமத்து மக்களும் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருந்தாங்க அந்த டைமில். ஸோ எல்லாரும் படம் தியேட்டரில் பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஈச் அண்ட் எவ்ரிபடி, நாட் ஜஸ்ட் மீ. அண்ட் ஒரு நாள் நான் ஷூட் போகும்போது சந்தோஷ் அந்த ஃபயர் இது சீன் பார்த்துருப்பீங்க, அது டூப் இல்லாமல் தானே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவரும் அந்த ரிஸ்க்லாம் ரொம்ப போட்டு பண்ணிட்டு தான் இந்த இந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ எவ்ரிபடி ப்ளீஸ் சப்போர்ட். அண்ட் ஆடியன்ஸுமே சின்ன படம் இது ஓடிடியில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் சொன்ன மாதிரி தான் பெரிய படம் இட் இஸ் ஆல்வேஸ் அ சக்ஸஸ், எப்படினாலும் அது ரெக்கவர் ஆகிடும். பட் சின்ன படங்கள் உங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் எவ்ரிபடி வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. இது ரிஸ்க் எடுத்து நடிச்சதாக சொன்னாங்க. உண்மையிலே வந்து எனக்கு முதல் படம் டூலெட் வந்து ஒரு ரிஸ்க்கும் இல்லை, வீடு வீடாக பார்க்கணும் அவ்வளோதான் வந்து. ஏன்னா அது எங்கள் கேமராமேன் குருநாதர் அவர் செலியன் சாருங்கிறதுனால அந்த ஒரு பயம்தான் வாத்தியாருங்கிறதுனால. இந்த படத்துக்கு வந்து என்னென்னா ரேக்லா ஓட்டணுன்ட்டார் எடுத்த உடனே. ரேக்லா அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை, ரேஸ் கூட பார்த்ததே கிடையாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேக்லாவில் வந்து இந்த ஏர் ஓட்டாளி இறங்க ஓட்டாளின்னு இருப்பாங்க, கூடயே நம்ம கூட ஒருத்தவங்க ஓடி வருவாங்க, பின்னாடி நமக்கு சப்போர்ட் இருப்பாங்க. சரி இந்த தைரியத்தில் வந்து நானும் அவர் விசித்திரன் தான் வந்தோம். விசித்திரன் பார்த்தாரு, இந்த மாடை பார்த்தாலே டேஞ்சரு, நீங்களாம் ரிஸ்க் எடுத்துகிட்டு ரஸ்க்கு சாப்பிடுங்க, நான் வரல, நான் ப்ரொடக்ஷனில் கொடுக்குறதே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாப்புல. சரி நான் அந்த மாடை வந்து கொஞ்சம் பழகிறதுக்காக அதுக்கு கடலை மிட்டாய் கருப்பட்டிலாம் கொடுத்து அதெல்லாம் தடவி கொடுத்து எல்லாம் செட் பண்ணியாச்சு. சரி மாண்டேஜஸ்லாம் எடுத்தாச்சு, அந்த ரேஸ்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் நெஜா ரேஸுக்கு கூப்பிட்டு போயிட்டாப்புல ராமச்சந்திரன். போய் மாண்டேஜ் தான் எடுக்க போகிறோம், வாங்க வாங்கன்ட்டாப்புல. டக்குன்னு ஒரு வண்டி திரும்பும்போது ஏறிடுங்க அப்படின்ட்டாப்புல. அது பழகாத மாடு. இல்லை பக்கத்தில் ஆள் இருக்காங்க, நீங்கள் ஏறுங்க, ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்ட அப்புறம் நீங்கள் இறங்கலாம். சுரேஷ் கேமராமேனு ரெடிப்பா ஜூம் போட்டுக்க பண்ணிக்கோங்கன்னொடனே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. என்னங்க இவ்வளோ வேகமாக போகுதுன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி ஆளக்கணும். இதே அப்படி பின்னாடி சைடில் பார்த்தா சைட்லேயும் ஆளக்கணும், நான் மட்டும் தான் இருக்கேன். பின்னாடி ராமரை பார்த்தா இங்கே பார்க்காதீங்க, அங்கே பார்த்து ஓட்டுங்க அப்படிங்கிறப்பல. சரி ஓகே. என்னன்னா அந்த ரேக்லாவில் வந்து என்னன்னா ஒரு மாடும் இன்னொரு மாடும் ஒன்று வேகமாக ஓடும், ஒன்று அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓடும். இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது இந்த படத்துக்காக. சரி அதில் என்னன்னா அப்படி இடது பக்கம் திருப்பினா லெஃப்ட் போயிடும், வலது பக்கம் திருப்பினா ரைட்டு போயிடும். ரெண்டையும் பிடிச்சி இழுத்தோம்னா தான் நிற்கும். சரி ஷார்ட் முடிஞ்சிருக்கணும், பிடிச்சி இழுத்தா பிரேக்கை போட்டால் நிற்க மாட்டேங்குது, அது பிச்சுக்கிட்டு போகுது. சரி போகிற வரைக்கும் போவோம் அப்படின்னு நிற்கின்னு பார்த்தா இடையில கம்மாக்குள்ளே இறங்கிடுச்சு. ரேஸ் நேராக போயிட்டுருக்கு, இவங்க லெஃப்ட்டு போயிடுச்சு. ஐயோ பார்த்தா உள்ளே ஃபுல்லாக கருவேல மரம், உள்ளே போட்டால் கிழிச்சிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கும் போது வேறு வழி இல்லை, சின்ன ஒரு பயம் வேறு. ஏன்னா குதிச்சாகணும். குதிச்சு ரொட்டேட் ஆகி வந்து கீழே நின்றுட்டு போய் திரும்பி பார்த்தேன், என்னை கொண்டு வந்து எங்கே கோத்துக்கிட்டு இருக்க பார்த்தியா ராமச்சந்திரா அப்படிங்கிற மாதிரி. சூப்பர் சுரேஷ் ஷார்ட் கிடச்சதா அப்படின்னா. சுரேஷ் அந்த பக்கம்ட்டு ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு, ஒன்மோர் போகலாமா, டேய் ஏன் இப்படி பண்ணுறது சுரேஷ் அப்படின்னா. அது மாதிரி இது எதுக்கு சொல்ல வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்ஷனுக்குள்ளே போயிட்டா அப்படின்னா காது கேட்காது, அவ்வளோ ஆர்வமாக இருப்பாப்புல. இதே மாதிரி தான் பல வேலை. இந்த ஒரு கெடா முட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டை அதே மாதிரி பழகி வச்சுருந்தா அது அப்படி நீங்கள் ஷார்ட்டில் கூட இருக்கும். அது முட்டின உடனே நான் கீழே விழுந்துருவேன். நேராக என் தலைக்கு நேரம் வந்தது, டக்குன்னு எந்திரிச்சு ஸ்டாப் பண்ணிட்டேன். அது முடிஞ்ச உடனே மற்ற டேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது அந்த கலை மேலே இருக்க இதில் சொல்கிறேன், பார்த்து பத்திரமா இருந்தீங்களா அப்படிம்பாங்க. இவர் சூப்பராக இருந்துச்சிங்க அப்படிங்கிறாப்புல. நான் வந்து கஷ்டப்பட்டு சமாளிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் இவர் சூப்பர் சூப்பர், இதுதாங்க வேணும், அப்படி அசலாக சேங்க மாதிரி மாறிட்டீங்க அப்படிங்கிற. அப்படிங்கும்போது அந்த டைரக்ஷன் மேலே இருக்கக்கூடிய தாகம். இந்த படத்தில் எல்லாருமே ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா, நான் வழக்கமாக சொல்லுவேன் என்னோட கோ டைரக்டர்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, டைரக்டர்ஸ்கிட்ட ஒரு நல்ல நோக்கத்துக்காக நீங்கள் படம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நல்ல விஷயங்கள் சேரும். இன்றைக்கி இந்த ரவீனா ஆகட்டும், சக்தி சார் ஆகட்டும், கேமராமேன், மிக முக்கியமாக நான் இந்த படத்தோட முதல் ஹீரோவாக சொல்கிறது ராஜா சார் தான். அவர் இல்லாமல் இந்த படமே கிடையாது. ஸோ ஏன்னா மியூசிக் வந்து எனக்கு நான் ராஜா சார் பார்த்து வளர்ந்த பையன். ஸோ அவரோட மியூசிக் ரொம்ப இதாக இருந்தது. ஸோ ஒரு நல்ல மனிதனுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்குன்னு சொல்கிறேன், எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, உங்கள் நோக்கம் நல்லதாக இருந்தால் நல்ல டீம் சேரும். அப்படி தான் எங்களுக்கு டூலெட்டில் நடந்துச்சு. இப்போ வட்டார வழக்கு நடந்திருக்கு. இப்போ கண்டுசாமி ராமச்சந்திரன் பேசுவார். ஒரு பயங்கரமான வணக்கம், நன்றி. என்னென்னா ரொம்ப நாள் ஆச்சு சினிமாவுக்கு இங்கே வந்து. இந்த தாமதம் ஏற்படும் போதெல்லாம், சோறு அதிகமாகும் போதெல்லாம், ஒரு சார்ஜ் ஏற்றணும் அப்படின்னு தோணும் போதெல்லாம் உங்களுக்குள்ளே நான் நடுவில் உட்காந்துருக்கேன் ரொம்ப நாள். அப்போ இந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்கும்போது அது ஒரு மாதத்துக்கு தாங்குவேன். இப்படி தான் இது வரைக்கும் தாக்கு பிடிச்சி வந்தது.
அதனால் வணக்கம் நன்றி எல்லாமே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்து டெக்னீஷியன்ஸுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் சொல்லணும்னா எப்படி சொல்ல போகிறேன்னு தெரில. ஒரு 1.5 வருஷம் எனக்கு பொருளாதாரம் ஒத்துழைப்பு, அவங்களோட ஒத்துழைப்பு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எனக்கு பண்ணியிருக்காங்க. அது சுருக்கமாக எப்படி ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே சொல்லணும்னா ரொம்ப நேரம் பேசினா போர் அடிச்சிடும். சுருக்கமாக எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அதனால் எடிட்ரு இப்போ வரைக்கும் எடிட்ரு மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து இப்போ வரைக்கும் சம்பளம்ன்றது ஒரு 80% வாங்கவே இல்லை. எடிட்ரு 6 அசிஸ்டண்ட்டு, சூர்யா, அஜித்து, விக்கி, சதீஷ், கணேஷ் எல்லாம் அவங்க காசு போட்டு தான் அவங்க ஒர்க்குக்கு போவாங்க வருவாங்க. எதுவுமே என்கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. பயங்கரமான ஒத்துழைப்பு இப்போ வரைக்கும் எடிட்ரு. கேமராமேன் 2 பேரும் டோனி ஜான் 2 கேமரா வேணுன்றதில் பிடிவாதமாக இருந்தேன். குரசவா மாதிரி பண்ணணும்ட்டு. அவரோட குழந்தைக்கு கீழே தான் நான் குரசவா மாதிரி மேக் பண்ணணும்ட்டு 2 கேமரா யூஸ் பண்ணேன். அப்போ 2 பேரையும் கூப்பிட்டு டோனி ஜானியும் சுரேஷ் கேட்கும்போது தாராளமாக பண்ணலாம், அந்த லெவன் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நல்லா பண்ணலாம்ட்டு 2 பேரும் வந்தாங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கான சம்பளத்தெல்லாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட நம்ப மாட்டீங்க. ஒரு கூலி வேலை பார்க்குற ஆளோட குறைவாக நான் கொடுத்தது மொத்த சம்பளத்தையும் சேர்த்தோம்னா அவங்க 2 பேரும் அவ்வளோ பயங்கரமான ஒத்துழைப்பு. இப்போ வரைக்கும் என்னன்னு கூட கேட்டுக்கல, வந்து படம் பார்த்தோம் திருப்தி இது போதும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அது பிறகு முடிச்சுட்டு ட்ரெய்லர் முடிச்சுட்டு ரொம்ப எந்த திசையில் பயணிக்கிறதுன்னு தெரியாதப்போ ஒருத்தர் ஓயாமல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவர் கொஞ்சம் ஒரு லாய்க்கான ஆள் அப்படின்ட்டு 2-3 தடவை எனக்கு அறிமுகமே இல்லை என்பது விஜய் சத்யா அவர் தான் சொன்னாப்புல. நம்ம எனக்கு சார் தெரியும் அப்படின்ட்டு கூப்பிட்டு போய் இந்த பிரசாத்தில் ஷோ விட்டு வெளியே வரும்போது கேபிள் சங்கர் சாரை காட்டினாங்க. அப்போ நான் அந்த ட்ரெய்லர் மட்டும்தான் வச்சுருந்தேன். பார்த்தாங்க, ஸோ மாஸ் ஹோட்டலுக்கு வெளியில் தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்படியே பார்த்துங்க கொஞ்ச நேரத்தில் அப்படியே சீரியஸ் ஆனாங்க. சரி ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நான் கூப்பிட்றேன் அப்படின்னாங்க. நான் அங்கேருந்து பிரசாத் ஸ்டுடியோ போகிறக்குள்ளே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும், நான் மெதுவாக போய் டீ சாப்பிட்டு அப்படின்னு போகிறக்குள்ள 1/4 மணி நேரத்தில் கூப்பிட்டாங்க. பார்க்கலாமா படத்தை அப்படின்னாங்க. சார் உடனே பார்க்கலாம், அதுக்கான உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னா உடனே அடுத்த நாளே அரேஞ்ச் பண்ணி பார்த்தாங்க. ப்ரொடியூசர் ராமச்சந்திரன் சொல்லி பயங்கரமான ஒத்துழைப்பு கொடுத்தாரு. உள்ளே வந்தார், ஆனால் பணம் மட்டும் கொடுத்துட்டு எந்த எதிர்பார்ப்புலாம் வெளியே போயிட்டார். நீங்கள் படத்தை நல்லா பண்ணுங்கள், மேற்கொண்டு பணம் என்னால் பரட்ட முடியல, நான் செலவழித்த வரைக்கும் உங்களுக்கு கிஃப்ட் அப்படின்ட்டு அந்த மாதிரி நேற்று ஷோ போட்டோம். அது வரைக்கும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணார். கேபிள் சங்கர் சாரும் அவரும் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் அப்படி சார்ட் போட்டு கொடுத்தாங்க. இப்படி காய் நாட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மாணிக்க நாராயணன் காய் காட்டினார் சார். சித்ரா லட்சுமணன் சாரை ஃபஸ்ட்டு காய் காட்டினாங்க. அவர் படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சித்ரா லட்சுமணன் சாரும் கேபிள் சங்கர் சாரும் மாணிக்க நாராயணன் சாரை காய் காட்டினாங்க. ராசா சாருக்கு நல்ல பழக்கம், நீ போனேன்னா அவர் மனசு வச்சிட்டாருன்னா நடந்துடும், ட்ரை பண்ணிப்பார் அப்படின்ட்டு. முன்ன போனால் பழக்கம் இல்லை, சரி இது ட்ரை பண்ணலன்னா குறைஞ்சி போயிடும்ட்டு நேரம் மாணிக்க நாராயணன் சார் ஆஃபீஸுக்கு போனேன். காரை விட்டு இறங்கினார். சார் நான் அஸ்டனேட்ரு, இது மாதிரி நானே ஒரு படம் தயாரிச்சிருக்கேன் நண்பர்கள் முயற்சியோட என்பது இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக நிற்கிது அப்படின்போது அவர் அப்படியே பார்த்துட்டு என்ன சொல்கிறேன் நீயே தயாரிச்சு அப்படின்ட்டு சரிவா மாடிக்கு வான்ட்டு அப்படி கூப்பிட்டு போனார். தம்பி ஒரு விஷயம், ராஜா சார் ரொம்ப படம் திருப்தி இருக்கணும், இந்த பட்ஜெட் படம்ன்றது கூட பார்க்க மாட்டார், ஏன்ட்ட எதுக்கு இதெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டேன்ட்டு இது சங்கடப்பட வச்சிடாத, அவர் வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பு எனக்கு அப்படின்னு. சார் நீங்கள் படம் பாருங்கள், பிடிச்சிருந்தால் மட்டும் எனக்கு உதவி பண்ணுங்கள், இல்லைன்னா தொந்தரவு பண்ணல சார் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. கவிஞர் கண்ணதாசன், கண்மணி சுப்புவும், நாராயணன் சாரும் அவங்க ஆஃபீஸில் உள்ள எல்லா ஸ்டாஃபும் ஒரு 12 வயசுலேருந்து ஒரு 60 வயசு வரைக்கும் எல்லா ஸ்டாஃபும் வச்சு அவங்க ஒரு டிவியில் தான் பார்த்தாங்க. படம் பார்த்தவங்க பிடிச்சோன்னே டக்குன்னு ராஜா சார் ஃபோன் போட்டார். ஃபோன் போட்டு சார் இது உங்களுக்கான படம், பின்னணி இசை மட்டுமே நம்பி உள்ள ஒரு படம், நீங்கள் உள்ளே உங்களோட பின்னணி இசை உள்ளே வந்துட்டால் இந்த படம் உயிர் பெற்றோம் அப்படின்னு. சரி ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வா அப்படின்னு ஒரு 4 நாளில் கூப்பிட்டு போயிட்டாங்க. சார் இதை விட்டுறக்கூடாது வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு ராஜா சார் என்னன்ட்டு பார்த்துக்கு படம் இந்த மாதிரி வட்டார வழக்கு சார் இது பின்னணி இசை சரி கூப்பிட்றேன் அப்படின்னா அவரும் ஒரு மேஜிக் மாதிரி ஒரு 2 நாளில் கூப்பிட்டு விட்டு கண்டென்ட் எல்லாம் ரெடியாக இருக்கேன் பார்க்கலாமா அப்படின்னாரு. பார்க்கலாம் சார். உடனே அடுத்த நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையில் வர சொன்னார். போய் பார்த்தேன், படத்தை அப்படியே ஃபுல்லாக பார்த்தாங்க. பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி என்னை பார்த்தாரு. நாளைக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆரம்பிச்சிடலாம்னாரு. என்கிட்ட 50 நிமிஷம் கூட இல்லை, நாளைக்கு ஆரம்பிக்கலாம்னு சார் சொல்கிறாங்க. அவங்க எஸ் சொன்னது
ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குன்ட்டு நாராயணன் சார்ட்டுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டைம் எடுத்து ஏதாவது முயற்சி பண்ணால் இதான் ரெடி பண்ணிட்டுவான். ஒரு ஸ்டுடியோ சார்ஜ் இப்போ ஒரு 2 சாங் வச்சுருக்க ஒரு அமௌண்ட்டு சார்கிட்ட பேசிட்டு சொல்கிறாரு. சொன்னோன்னே டைம் ஆனாலும் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாரு. நான் என் நண்பர்கள்ட்ட போய் அதில் ராஜா சார் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கவங்களா பார்த்து கேட்கு. நிஜமாகவே வந்து 30 பேர்கிட்ட கேட்டேன். அதில் ஒரு 16 பேர் வரைக்கும் நோவே சொல்லாமல் ஒரு 20-25 நாளில் எனக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே அப்புறம் அப்பவும் பார்க்கும்போது அதில் சில பேர் வந்து பாதி தான் கொடுத்தாங்க, இவ்வளோதான் முடிஞ்சுட்டாங்க. அப்போது வேறு ராஜா சார்கிட்ட போய் உட்காந்து மாணிக்கநாதன் சார்கிட்ட மூலியமாக போகும்போது சார்கிட்ட போய் தொகை இவ்வளவுதான் வந்துச்சுன்ட்டு ஒரு செக்கை எடுத்து கொடுத்து பார்த்தா, அப்போ சாரு ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கான அடிப்படை செலவு மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு 60% நான் கொடுத்துருக்கேன், 40% இல்லை. அப்படியே பார்க்குறாரு, செக்கை பார்க்குறாரு, அப்படியே என் கண்ணை பார்க்குறாரு. கடைசியாக என் கண்ணை ஒரு 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 30 செகண்ட் பார்த்துட்டே இருந்திருப்பார். சரி எவ்வளோ பேர் வழி அனுப்பிச்சி விட்ருக்கேன், பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்படியே விழுந்துட்டேன், காலைல விழுந்துட்டேன். கொண்டு வந்து ஒரு 12 நாள் முழுசாக உட்காந்து சாங்ஸு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சாரு ஒரு தியானம் மாதிரி பண்ணாங்க. ஒரு தெலுங்கில் ஹிட்டான ஒரு மலையாளத்தில் ஹிட்டான ராஜா சாரோட 90s சாங்கை வந்து எனக்கு எதுவுமே மாற்றாமல் அப்படியே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ஒரு சந்தோஷம். ஏன் அப்படின்னு காரணம் கேட்டாங்க. இல்லை சார் இது பீரியடு படம், அது அந்த வாசனையோடு நீங்கள் அப்போ போட்டது அது வேணும், நல்லா சூஸ் பண்ணியிருக்க வா அப்படின்ட்டு. அப்புறம் சின்ன கரெக்ஷன் மட்டும் இப்போ உள்ள இது தந்தாப்புல சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணி கொடுத்துறாங்க. அது வட்டாரவளுக்கு என்னன்னைக்கும் ஒரு 4-5 பேருக்கு நன்றி கடனாக இருக்கணும். ஒன்று ராஜா சார், சக்தி அண்ணன், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, ரவீனா, சந்தோஷ். உங்களுக்கு வந்து இந்த 4 பேருக்கு வந்து என்னன்னா சார் இந்த எமோஷனல் காரணம் என்னன்னா, ரவீனாவுக்கும் சந்தோஷுக்கும் வந்து அவங்க இப்போ நான் இந்த மேடையில் சொன்னேன்னா ஒரு செயற்கையாக தெரியும், இவ்வளோ ஒத்துழைப்புலாம் எப்படியா கொடுப்பாங்க ஆர்டிஸ்ட்டுன்னு. நான் சந்தோஷ் வந்து ஒரு ரூம் மட்டும் எடுத்துக்கிட்டாப்புல, ஒரு என் ஊரில் கிராமத்தில் ரூம் மட்டும் எடுத்துக்கிட்டாப்புல. ரவீனாவுக்கு நான் பார்த்து பண்ணி கொடுத்தேங்க, எனக்கு இது போதும், ஏன்னா இந்த மூடு இந்த வாசனையோட என்ன இருக்குன்னு ஒரு பைக் கேட்டாப்புல, கார்லாம் அரேஞ்ச் பண்ணாதீங்க பைக் கொடுங்கன்ட்டு. அப்படியே அந்த இன்னொரு அந்த ஒரு சேங்கமரம் யாருன்னு கேட்டுட்டு அப்படியே ஸ்டடி பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த ரேக்கில் பந்தயம் ஓடுறதுன்றது அதெல்லாம் அவர் கம்மியாக சொல்லியிருக்காப்புல. இன்ட்ரெஸ்டிங்காக பேச முடியல, ஏன்னா எனக்கு கடந்த பூரா நான் சீரியஸாகவே இருந்தேன், அதை அவர் மாதிரி ஜாலியாக சொல்ல முடியல. ஒரு தீ சுற்றும் போது நீங்கள் அந்த ஷார்ட்டை கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் தொடையில் ஒட்டிக்கிடுச்சு, தீ பந்தம் ஒட்டிக்கிட்டு வெந்து நைட்டு 12 மணிக்கு அவர் ஓரமாக போட்டுட்டு நான் செல்ஃபீஸாக தான் இயங்கினேன். ஏன்னா ஊர் க்ரௌடு 300 பேரை கூப்பிட்ருக்கேன், அவங்க அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்துறாங்க. அந்த விட்டுறக்கூடாது, அந்த சொக்கப்பம் கொடுத்துறது அதெல்லாம் எடுத்துட்டு நான் சந்தோஷம் கவனிக்கல. 2 இன்சிடெண்ட்டில் வந்து ஒரு சந்தோஷம் ஒரு 1.5 நாள் என்கிட்ட பேசாமே இருந்தாப்புல. ஒன்று அந்த ரெட்டில் பந்தயம் போகும்போது மேலூர்கிட்ட போகும்போது தூக்கி கம்மாக்குள்ளே எரிஞ்சிருச்சு, கருவேலை முள்ளுக்குள்ளே விழுந்துட்டாப்புல. அப்போ ஒரு 1.5 நாள் பேசாமல் இருந்தாப்புல. இதெல்லாம் ஃபைட் மாஸ்டர் வச்சு ப்ராப்பராக பண்ண வேண்டிய ஏரியா, என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னாப்புல. மரியாதை பேசுவாப்புல. நான் என் ஊரில் வளர்ந்தேன்னா அந்த ஸ்லாங்கில் சொல்கிறேன், ஆமாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாப்புல. இல்லைங்க இது மாதிரி பென்னர் மாதிரி ஆசைப்பட்டேன், நமக்கு பட்ஜெட் அதெல்லாம் சாத்தியமே இல்லை, நம்ம முடிஞ்ச வரைக்கும் எந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதாங்க கொஞ்சம் உயிராக வரும் அப்படின்னா. அப்புறம் ஒரு சினிமாவில் எனக்கு முன்னாடி டிஎஃப்டியிலேருந்து ஆரம்பித்தாள், நம்மளாம் வெளியில் குடம்பாக்கத்தில் வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது ஒரு வேறு மாதிரி முறையாக படித்து வந்தாள். அப்படியே உள்ளே இறங்கிட்டாப்புல. இதில் கேமராமேனுக்கு யாருக்காவது முடியல, உடம்பு முடியல, ஒரு 4-5 நாள் டோனிக்கு உடம்பு முடியல, என்ன வந்துட்டாப்புல, என்னங்க 2 கேமரா காசுலாம் போயிருந்தாங்கன்னு, வேலை நடக்கும் நீ தைரியமாக ஆரம்பிங்க அப்படின்னாப்புல. அடுத்த நாள் வேஷ்டி கட்டிட்டு குளத்துக்குள்ளே இறங்கிடுவாப்புல. அவர் கேமராமேன்றது எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகும். பட்டை கலப்பாப்புல இறங்கி உட்காந்துட்டு இது மாதிரி ஒரு கிஃப்ட்டு, நேச்சுரலான கிஃப்ட்டு அதுவாக வந்து அமைஞ்சிச்சு. அப்படி இப்படின்னு முடிச்சுட்டு படத்தை முடிச்சுட்டு கபில் சங்கர் சார்கிட்ட சார் இன்ஃபார்ம் பண்ணி வச்சேன், படத்தை முடிச்சிட்டேங்க சார் இன்ஃபார்ம் பண்ணு, என்ன செய்யலாம் அப்படின்னு விட்டாங்க. இந்த மாதிரி பண்ணிடலாம், ரிலீஸ் பண்ணிடலாம் சார். ராஜா சார் வேணுன்றது வந்து
ஸ்கிரிப்ட் எழுதும்போதே எழுதினேன். இது சின்ன பட்ஜெட் இவங்களாம் சொல்கிறாங்க, யாரும் நம்பாதீங்க. இது வந்து 8 வருஷம் என்னோட டைமை போட்டால் பெரிய பட்ஜெட்டு. அந்த டைம் தான் பட்ஜெட்டு. ஏன்னா அது அந்த டீட்டெயிலை பார்த்தாலும் நீ பார்த்துட்டீங்க, உங்கள்கிட்ட போய் சொல்ல முடியாது, டீட்டெயிலை பார்த்துட்டீங்க, அவங்களுக்கே தெரியும். அதில் சார்கிட்ட கேட்கும்போது அப்போ ரிலீஸ் பண்ணிடலாம்ல சார், ரொம்ப பெரிய பட்ஜெட் போட்டு எடுத்திருக்கான், அப்படிலாம் ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. அதுன்னு இது வந்து சக்தி சார் அவங்க மாதிரியே ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா எல்லாரும். ஏன்னா சக்தி சாரோட தம்பி புகழ் வந்து என்னோட 15 வருஷம் ஃப்ரெண்டு, அவன் கேமராமேன். அறிமுகப்படுத்த மாட்டேன்ட்டான். இல்லை அண்ணன் வந்து ஒரு பிரின்சிபல் வச்சுருக்காங்க, படம் முன்ன பின்னலாம் இல்லை, பேரை கெடுத்துடக்கூடாதுன்றலாம் கவனமாக இருக்காங்க அப்படின்ட்டு புகழ் அறிமுகப்படுத்துறதுக்கு பயப்படுறேன். அப்போ உங்களில் யாருன்னு சொல்ல வரும்போது ஒரு 3 பேர் என்னை கூப்பிட்டு போனீங்க. அங்கே கூப்பிட்டு போய் இந்த மாதிரி பேசி சக்தியன்ட்டு வந்து படத்தை காட்டலாம் பண்ணி. ஏன்னா உங்களில் 3 பேருங்கும்போது அவங்கள பிரித்து சொல்லக்கூடாது. நீங்கள் உங்கள் சப்போர்ட் ஃபுல்லாக எனக்கு இருக்குது 15-20 வருஷமாகவே. அந்த 3 பேருக்கு கூப்பிட்டு போய் சக்தியன்ட்ட படத்தை போட்டு காமிச்சா நான் சார், ஏன்னா எல்லா குழந்தையும் வேணுன்ற மாதிரி நீங்கள் எல்லோரும் கொடங்கி ஒற்றங்க சதீஷ் உங்கள் 3 பேரும் வந்து அதுக்கு காரணம் அவங்கள கை காட்டினது காரணம் கேபிள் சாரும் விஜய் சத்யாவும். அவங்க 3 பேரும் பார்த்துட்டு சரியான இடத்த சூஸ் பண்ணியிருக்கா வாய் அப்படின்ட்டு சத்யனுக்கு போய் படத்தை காமிச்சோம். பார்த்தோன்னே அப்புறம் கடந்து இங்கே வரைக்கும் கைடு, அண்ணன் கைடு எல்லாமே பண்ணி ராஜா சார் இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்தோன்னே உடனே ஆரம்பிச்சிடலாம்னு சொன்னாங்க. அப்புறம் ராஜா சார் மேட்ரு சொன்னேன், அது முடிச்சுட்டு வந்தோன்னே அடுத்து ஒரு 30-35 நாளில் கேட்டுக்கிட்டே இருந்தேன். முடிச்சுட்டு போனோன்னே சொன்னேன் படம் முடிச்சுட்டேனே அப்படின்ட்டு. தீபாவளியிலேருந்து 24ஆம் தேதி படத்தை வரும். வந்தே 4 நாள் தான் உடனே படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க, வெயிட் பண்ணுங்க டிசம்பர் 1 கொடுங்கண்ணே அப்படி ஒவ்வொரு விஷயமா பார்த்து இங்கே வேறு கணக்கு இருக்குது, இன்னும் கவனமாக போகணும் அப்படின்ட்டு இந்த தேதியை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இவங்கள சுருக்கமாக பேசுன்றதா சுருக்கமாக பேசிக்கிறீங்க, நிறையா விஷயங்கள் புத்தகம் மாதிரி இருக்குது. அப்புறம் வெங்கடேஷ், விசித்திரன் இவங்கெல்லாம் ஆரம்பகால நண்பர்கள். அதனால வந்து விஜய் சத்யா, வெறி முருகேசன் இவங்கெல்லாம் இந்த அசனேட்டர் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இருந்தே நட்பு வட்டாரம். அதனால் எதுவுமே எதிர்பார்க்க. இந்த ரவீனா சந்தோஷம்லாம் வந்து சமீப பழக்கம், 4 வருஷம் பழக்கம். அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து வந்ததுனால அந்த வீட்டில் படுத்துக்கிட்டாங்க, சாப்பிட்டாங்க, இருக்கிற வச்சு சமாளிச்சுட்டு எதுவுமே எதிர்பார்க்காம முழுக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு ஒத்துழைச்சாங்க. அதனால தான் இந்த டீட்டெயிலாக எடுக்கும்போது வைக்கும்போது சப்போர்ட் இருந்துச்சு. இந்த ஒத்துழைப்பு இருந்தனால தான். பிரசன்னான்னு சொல்லி தம்பி ஒருத்தன், அதை என் படத்துக்கு இது மிகையாக இருக்கு நான் சொல்கிற வார்த்தை, அதே நிஜம். என் படத்துக்கு என்னை விட காம்ப்ரமைஸே ஆகாமல் பிடிவாதமாக அதை அவனுக்கு வந்து அந்த படத்துக்கு ஸ்டோரி போர்டு அவன் தான் பண்ணேன். படத்துக்கு ஷூட்டிங் எடுத்தது வந்து 57 நாள் பேட்ச் ஒர்க்கோட சேர்த்து. அவன் வந்து 72 நாள் ஸ்டோரி போர்டு வரைஞ்சான். நான் ரஃப்பாக அப்படியே வரைஞ்சி ஒரு ஷார்ட்டாக வரைஞ்சி அப்படியே காட்டினேன். அதை அப்படியே எடுத்துகிட்டு பென்டேப்லெட் வச்சுட்டு உயிராக நான் ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் காட்டிடுறேன். அந்த ஸ்கிரிப்ட் புக்கு 8 வருஷம் எழுதின டீட்டெயிலையும் அந்த ஸ்டோரி போர்டு புத்தகமும் இன்னும் அப்படியே இருக்குது. 72 நாள் எடுத்துகிட்டு முழு படத்தையும் வரைஞ்சி கொடுத்துட்டேன். இதுதானே படம்ட்டு. அப்புறம் கேமராமேனுக்கு எழுதியாச்சு. குரசவ மாதிரி படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அது 2 கேமராமேன் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அதை பண்ணி கொடுத்துட்டாங்க சார். வேறு கடைசியாக ஒரு ஆணிவேர் சப்போர்ட் வந்தது. அது நானும் முயற்சி பண்ணல. சக்தியானன்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு செட்டப்போட ஒரு பிஆர்ஓ இவங்கெல்லாம் இருந்து அப்படியே ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கணும்னு உடனே அண்ணன் ஃபோனை போட்டு சுரேஷ் சந்திரா சார் ஃபோன் போட்டு அண்ணன் ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, ஒரு நல்ல படம் நான் டிசைட் பண்ணியிருக்கேன், நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இது பண்ணுறேன், ஆனால் இந்த மேடையில் தான் சொன்னாங்க நான் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க போகிறேன்னு. அது ஆனால் அவங்ககிட்ட சொல்லும்போது ஏதாவது நம்ம சப்போர்ட் இருக்கணும். ஏதாவது இல்லை நேரம் ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டு சார் தான் மாட்டாங்க போல் அழுத்தமான சக்தி சார் யாருக்கும் பேசணும் இல்லையா, என்ன அவசியம், அவங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்காதீங்க, பண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன் சார் மரியாதையாக இருக்கணும் அப்படின்ட்டு சில ஆயிரங்கள் மட்டும் கொடுத்தோம். அது ஏதோ ஒரு நாங்கள் சும்மா வேலை நர்வசமாக சொல்லிக்கலாம்ல, சம்பளம்லாம் கொடுத்து வேலை வாங்கணும்ட்டு அதுக்காக அப்படி சொன்னோன்னா அது சாருக்காக உள்ள வந்து பார்த்தாங்க. ட்ரெய்லரு மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா அப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. சுரேஷ் சந்திரா சார் சொன்னாங்க,
பெரிய இடம் நாங்கள் இங்கே வந்து இப்போ வர்றதுக்கே பெரிய சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சந்தோஷம்னாப்புல இப்படிலாம் சொல்லித்தான் கோடம்பாக்கத்தில் பல சினிமா எங்களுக்கு நெருங்க மாட்டேங்குது. அவர் சுரேஷ் சந்திரா சார் சொன்னாங்க, நாசர் சாரும் வரும். நாங்கள் நிறையா சின்ன படங்கள் நல்ல படங்கள்லாம் நாங்கள் எங்களுக்கும் வேலை தெரியுங்க, தூக்கி விட்ருங்க, வர சொல்லுங்க அப்படின்னாங்க. ஏன்னா அவங்கள பெரிய செட்டப்லேயே பார்த்துட்டு இருக்கோமா, அதனால அவங்க சில பேர் அணுகாமல் இருக்காங்க. நான் சொல்லி நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்க பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா அவங்க சார் என்கிட்ட சொன்னது, அதுக்கு சாட்சி சார் பக்கத்தில் இருக்காங்க. வேற ரவீனா வந்து சந்தோஷம் வந்து கொஞ்சம் விவரமாக சொல்லிக்கிறேன். கொஞ்சம் அடுத்த ஆஞ்சநேயா பிக்சர்ஸு கணேசர் இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் பார்த்துட்டீங்க நிஜம், இதுதான் ஒரு நிஜம். கோயம்புத்தூருக்கு போய் ஒரு தடவை கான்ட்ராக்ட் பிடிச்சி படத்தை போய் விமியோ ஆப்பில் போய் படத்தை போட்டு காமிச்சேன். பார்த்தாங்க, ஒரு நிறுத்தி ஒரு நாள் பிஸிமேன், பயங்கர பிஸிமேன், 3.5 லட்சம் பேர் அவர் கீழே வேலை பார்க்குறாங்க. நிறுத்தி பார்த்தாங்க. பார்த்தோன்னே அடுத்த நாள் ஒரு தடவை நான் பார்க்கணும், நீங்கள் ஊருக்கு போங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. பார்த்துட்டு சார் நான் நிறைய படம் பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக முடிவு பண்ணுறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க, சார் நீங்கள் விமியோ ஆப்பில் காட்டினது தான் பெரிய திரையில் வருமா, அப்படியே ஃபீல் இருக்குமா அப்படின்னாங்க. என்ன கேட்குறீங்க, அதில் வேறு மாதிரியா வரப்போகுது, அதுதான் சார் வரும் அப்படின்னு. அப்போ இல்லை அப்போ எனக்கு அரேஞ்ச் பண்ணுங்க, நான் காசு கொடுத்துறேன் அப்படின்ட்டு உடனே அன்றைக்கி அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட் ஏறி வந்துட்டாங்க. டிஎஸ்ஆரில் தான் ஷோ போட்டோம். பார்த்தாங்க, படத்தை பார்த்துட்டு ஒன்று சார் ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை அந்த ஃபீல்டில் பார்த்தே பழக்கப்பட்டேன், பார்க்கணுன்ட்டேன். வந்துட்டு அப்புறம் சக்தி சார்கிட்ட தான் ஐடியா பண்ணியிருக்கேன், வச்சுக்கோங்க கூப்பிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் மற்ற விஷயங்கள்லாம் பேசி கடற்கரைன்னு கொண்டு வந்து இங்கே வந்து சேர்த்துட்டாங்க. அவருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவர் வந்து ஆஞ்சநேயரே அனுப்பின ஒரு ஆஞ்சநேயர் தான் அவர் எனக்கு பயங்கர சப்போர்ட். எனக்கு அவர் நான் செக்கை வந்து அது சக்தி யாரை வந்து அவர் 10 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு, கடந்த 10 படத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இன்டர்வியூலாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நேரில் பார்த்தோன்னே சரி எல்லாமே சரியாக நடந்துக்கிட்டு இருக்கணும்னு உடனே செக் எடுத்துகிட்டு சார் அப்படின்னாங்க. அப்போ அவர் சக்தி அப்போ தான் அப்படி ஷாக்காகி, என்ன இல்லை 2 படம் ஏற்கனவே தப்பான படம் பண்ணிட்டேன், செலவு 2-3 கோடி வரை இது செலவழிச்சு விட்டேன், இப்போ இந்த செட்டப்பு லாஸ்ட்டு இந்த இடத்துல நான் இருக்கணும் இதில் ஆகும்போது. அப்புறம் என்ன தயாரிப்பு அப்படின்ற இல்லை, அவர் தான் ப்ரொடியூசர், அவர் இல்லைன்னா இது எல்லாமே சாத்தியமே இல்லை. அவர் ஆணியர். அடுத்து வந்து ரவீனா வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன். ரவீனா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஃபோனில் கதை சொன்னேன், சந்தோஷுக்கும் ஃபோனில், சிங்கப்பூரில் இருந்தால் ஃபோனில் கதை சொன்னேன், ரவீனாவுக்கும் ஃபோனில் சொன்னேன். ரவீனா வந்து கதை கேட்டதுலேருந்து இப்போ வரைக்குமான ஒத்துழைப்பு என்னென்னா அதிபயங்கரமான ஒத்துழைப்பு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிளைமேக்ஸ் போர்ஷன் எடுக்கும்போது 1990 குளமங்கலம்னு ஒரு ஊரில் ஒரு அக்காவுக்கு நடந்துச்சு. அப்போ நான் ரொம்ப சின்ன பையன். அந்த இந்த இன்சிடெண்ட் அப்படியே விஷுவல் அப்படியே நடந்தது. அது அப்படியே சூசைட் பண்ணது, இந்த காக்கா பிறந்தது, வச்சது 4 நாள் அவங்க காணாமல் போனது எல்லாம் நடந்தது. அப்போ இந்த சீக்வன்ஸை நான் கதையாக சொல்லும்போது, சார் அதை எடுக்கும்போது எப்படி சார் எடுப்பீங்கன்னு, அது பார்த்துக்கலாம், வாங்க ஏதாவது ஒயிட் மாஸ்டர் டூப் போட்டுடலாம், சாரி எல்லாம் கட்டி விட்டுருங்க. அவங்க என்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே சரி அப்படியா சார் அப்படி சொல்லி எல்லாம் கட்டு அவங்க அம்மா அடுத்த நாள் அந்த போர்ஷன் கடைசியாக எடுத்தோம், அதுக்கு முன்னாடி எடுக்கணும், கடைசியாக எடுக்கும்போது அவங்க அம்மா வர சொல்லிட்டு ஸ்பாட்டில் வந்து நாங்கள் ஒரு ஒரு சரியான ஆளை செட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் அவங்க அனாட்டமிக்கு ஹைட்டு எல்லாமே இதெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி எடுக்க போகிறோம்னா க்ளோஸ்அப் ஷாட்டு இந்த இதெல்லாம் எடுக்கும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு. இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஐயோ இது ஏற்கனவே நான் சின்ன வயசில் பார்த்த பெரிய விபத்து, அது நீ ஐயோ முடியாதுங்க அப்படின்னா. அப்போ அவங்க சொன்னாங்க ப்ராக்டிக்கலாக தயாராகி வந்துருந்தாங்க, ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க, ஒரு ஷார்ட்ஸ் போட்டு வந்துருந்தாங்க. என்ன வேணாலும் எடுங்க, தைரியமாக எடுங்க, அம்மா மட்டும் கேமராவில் கமிட் ஆகாத அளவுக்கு பக்கத்தில் நிறுத்திடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. ஏன்னா இந்த ஸ்கிரிப்டு வந்து நான் வந்து கேரக்டராக பண்ண விரும்பல, அந்த தொட்டிச்சியாக நான் ஃபீல் பண்ணிட்டு கதை கேட்கும்போது இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் பண்ணுற ஒரு கருப்பு கலர் ஷார்ட்ஸை போட்டு வந்தாங்க. எனக்கு பயமாகி போச்சு, இது ஏதாவது எங்கேயாவது நடுவில் போய் நின்றுச்சுன்னா தப்பாயிருமே அப்படின்ட்டு மறுக்கும்போது, அப்போ என் ஊரில் அந்த கருது அடிக்கிறவங்க, அதில் எக்ஸ்பீரியன்ஸாக வண்டி ஓட்டுறவங்க அவங்க எதுனாங்க, சரி தைரியமாக நீ பண்ண பார்த்துக்கலாம், மிஷினை இந்த கண்டிஷனில் தான் இயங்கும், மிஷினை ஆஃப் பண்ணதுலேருந்து ஒரு 30 செகண்டு வீரியமாக இருக்கும், பெல்ட்டை தட்டி விட்டுறலாம். அது இப்போ கேமரா கமிட்டு தவிர்த்து மீதி எல்லா இடத்துலையும் ஒரு 10 பேரை நிறுத்திட்டு அப்படி வந்து அவங்க பிடிவாதமாக பிடிச்சி அந்த சந்தோஷம் சொன்னதெல்லாம் வந்து மாண்டேஜ் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது.
அதுக்கெல்லாம் வந்து அவங்க டிராக்டரை கீழே நிறுத்தி அதில் ஒரு ஏணி போட்டு ஏறி அந்த மரத்தில் ஏறிட்டு அது போகிறோம் போய் சொல்லிட்டு நின்னாங்க. அவங்க வாட்டுக்கு தைரியமாக வந்து ஒரு நவரசன் கார்த்திக் மாதிரி அவங்க ஒரு சீன் எடுக்கும்போது வந்து அந்த ஃபீல் பண்ணுறது இயல்பாக வர்றது. அவங்க வந்து என்கிட்ட 53 சீன் முதல் நாள் எடுத்தேன். முதல் நாள் ஷூட்டிங்கில் வந்து எடுக்கும்போது அவங்க 52 54 இது 2 டீட்டெயில்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அங்கேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஹா சரியான நபர் வந்திருக்காங்க, நல்லா இருக்கும் வேலை அப்படின்ட்டு. 52 53 54 நல்லா அக்னி நட்சத்திர வெயிலில் அப்படியே வெயிலில் நின்றுக்கிட்டு அவங்க சொல்லுங்கள் பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஊர் வேடிக்கை பார்க்குது. தூரம் அடிக்கிறவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, அதோ என்னை திட்டுற மாதிரி தெரியும். அவங்க கேட்கும்போது அப்போ சொல்கிறேன், சார் மேடம் அந்த சீனில் அது நடந்துச்சு. இப்போ வந்து அதுக்காக இந்த பொண்ணு 53 சீனில் இப்போ டீ கடைக்கு வந்திருக்க இடத்துல இந்த விஷயம் நடக்குது. அவன் வந்து இப்போ சிரிக்கிறா, கையை கொண்டு விடுவின்னு அவனை சொல்கிறான். அது இந்த விஷயத்துக்கு இதுக்கு அடுத்தது அப்படின்னு நான் அடுத்து எடுக்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணால் போதுமே. இல்லை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஜஸ்ட் ஓரலாம் அப்படின்ட்டு. இப்படி டாய்லெட் பாத்ரூம் வசதி கூட பண்ணி கொடுக்கல. ஏன்னா நான் வந்து நம்ம ஊரில் இருக்குது, பக்கத்து ஊர் ஒரு 5-6 ஊரில் எடுத்தேன்னா அவங்க பூரா ஒரு வளர்ச்சி அடையாத கிராமங்கள், பழைய கிராமம் வேணும்ட்டு போய் எடுத்தது. காலைல செருப்பு கூட உங்களை போட விடல. மொத்த படத்தில் நடித்தவங்களையும் இந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் மட்டும்தான் போட விட்டேன். அப்போ டாய்லெட் பாத்ரூம் இல்லை. மூலவூர்ச்சின்னு ஒரு ஊர், என் ஊர் பக்கத்து ஊர், என் சொந்தக்காரங்க ஊர் இல்லை. அவங்க எதுவுமே காட்டிக்கிறல. அந்த ஊரில் இல்லை டாய்லெட் பாத்ரூம் இல்லை, பூரா ஓப்பன் பிளேஸ் எல்லாமே. அப்போ எப்படி சமாளிச்சுக்கிட்டாங்கன்னு தெரில. ஒரு 7-8 நாளில் வந்து சந்தோஷையும் ரவினாவையும் வந்து கண்டுக்கலாம் விட்டேன். ஏன்னா நான் வந்து பூசணிக்காய் உடைக்கிற வரைக்கும் நான் அதில் கவனம் வச்சுக்கிறணும். ஒரு சின்ன சீக்வன்ஸ் எடுக்காமல் விட்டாலும் நான் மாட்டிக்கிறேன், திரும்ப அசம்பிள் பண்ணவே முடியாது இந்த டீம் வந்து. அப்படி செல்ஃபிஷாக தான் நான் இருந்தேன். ஆமாம், அவங்க வந்து ப்ராமிசிங்காக அவங்க கொஞ்சம் கூட என்கிட்ட கோவப்படவே இல்லை. சந்தோஷம் கூட அந்த 2 இன்சிடெண்ட் வந்து தீ தொடையெல்லாம் வெந்தப்போ கோவப்பட்டாப்புல, மாட்டு வண்டி எப்போ கோவப்பட்டாப்புல, மீதியெல்லாம் அந்த கோவத்துக்கெல்லாம் வட்டி முதல்ல சேர்த்து கடுமையாக உழைச்சாப்புல. தமிழ் சினிமாவில் வந்து என்ன பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுவீன்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் என் வீட்டில் கடைசி வரைக்கும் இருக்க ஃபோட்டோ இந்த 4 பேர் ஃபோட்டோ தான். ராஜா சார், சக்தி என்ன, ஏன்னா அவங்க எனக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. சந்தோஷ், ரவினா இவங்க இல்லைன்னா, கேபிள் சார் இல்லைன்னா சான்ஸே இல்லை, சாத்தியமே இல்லை. இதெல்லாம் இல்லை. நம்ம சொல்லிக்கலாம் ஸ்கிரிப்ட் ரைட்டரு, நான் பெரிய பிரம்மா கிரியேட்டரு, அது இதெல்லாம் சொல்லலாம். டீம் ஒர்க்கு. உங்கள் கூட்டத்தில் உட்காந்து 20 வருஷம் எனக்கு எனர்ஜி ஏற்றிக்கிட்டீங்க பார்த்தீங்களா, அந்த டீம்லேருந்து இந்த டீம் வரைக்கும் எல்லோரும் இல்லைன்னா நான் இல்லவே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் விஷயம் இருக்குல்ல. ஆனால் சப்போர்ட்டுன்றது கிடச்சா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். சப்போர்ட்டுன்றது கிடைக்கல, அந்த விஷயம் ரோட்லேயே சுற்றிக்கிட்டு தெரியும். அதனால் இதுதான் டீம் ஒர்க்கான சினிமா. நான் 1% வேலை பார்த்தேன், மீதி 19% 24 கிராஃப்டில், மீதி 23 கிராஃப்ட் நீங்கள் எல்லோரும் கொடுத்த ஒத்துழைப்பு தான். சந்தோஷ், ரவினா ஷூட்டிங் வரைக்கும் நியாயமாக போய் சொல்லக்கூடாது, ஷூட்டிங் வரைக்கும் ஒத்துழைச்சாங்க. அப்புறம் டப்பிங்கில் ஒத்துழைச்சாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனால. என் ஊரில் யூனிக்கான வாய்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, அவங்கவுங்கள டப்பிங் விட்டுறாதீங்க, அவங்களே பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டப்பிங் போகும்போது அவங்கள வீடியோ காலில் பாருங்கள், நீங்கள் சொன்னாலும் தான் பண்ணுறாங்க. இல்லை அவங்க ஃப்ளேவர் மாறாமல் இருக்குது, நேட்டிவிட்டி உங்கள் ஸ்லாங்கு, அவங்கள விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சந்தோஷ் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் 10 நாளைக்கு மட்டுமே சூப்பர் வீட்டில் ஆஃபீஸ் போட்டிருக்கேன். இது வரைக்கும் ஆஃபீஸில் மதுரையில் மட்டும் போட்டிருந்தேன். இங்கெல்லாம் அண்ணன் சக்தி அண்ணன் ஆஃபீஸில் தான் உட்காந்து வேலை பார்த்துக்கிறது. இப்போ வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எங்கே நிற்கிறேனோ அங்கே வந்து சந்தோஷம் ஆஜராகி எனக்கு பாதி ஷேர் பண்ணுறாப்புல. இவரும் என் அண்ணன் பையன் பிரபு 2 பேரும், அவங்க 2 பேர் இருந்து என்னை பத்திரமா, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்ட்டு ரொம்ப பத்திரமா பார்த்து முடித்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க சார். கொண்டு வந்து இங்கே சேர்த்து 29ன்னு ஒரு என் வாழ்க்கையில் முக்கியமான நாளாக்கி உங்கள் முன்னால் வந்து நிறுத்திட்டாங்க. காலம் நிறுத்திடுச்சு. இனி வந்து குறை நிறைகளோட வீராப்பா உங்கள்கிட்ட சொல்லிட்டு பெரிய பட்ஜெட் படம்னு, பொருளாதாரத்தில் ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் சில குறை நிறைகளோட எடுத்திருப்பேன். அதுக்கெல்லாம் மன்னிச்சு திருவிழாடல் தருமி மாதிரி எவ்வளோ பிழை இருக்கோ அவ்வளோலாம் அதுக்கு தகுந்தாப்புல அதை விட்டுட்டு மீதி வந்து எனக்கு சினிமா மேல் ஆணையாக எனக்கு ஆடியன்ஸோட திருப்தி மட்டும்தான் முக்கியம். வேறு எல்லாமே வந்து பணம் அது இதெல்லாம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து அது வரும்போது அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா என் நண்பர்கள்லாம் எதுவுமே எதிர்பார்க்காம கொடுத்தப்ப
நம்ம போய் அதுக்கு ஆசைப்படவே கூடாது. காலம் பூரா நான் அந்த அந்த அதுதான் எனக்கு கற்றுக்கிட்ட அந்த பாடம். எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருக்கணும். ஆடியன்ஸ்கிட்ட இருந்து இப்போ உங்களில் நிறையா பேர் வந்து இன்ட்ரோல்லே வந்து ரொம்ப பாராட்டுனீங்க. நானும் இன்ட்ரோல் சுமாராக இருக்கும், செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கும், இப்படித்தான் நான் எதிர்பார்த்துக்கிறேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப் முடிஞ்சோன்னா அதெல்லாம் இதில் உண்மையாக சொல்லணும்னா 1-2 இடத்துல என்னோட குறைகளை வந்து கரெக்டாக சுட்டி காமிச்சிங்க. அது படத்தை பாதிக்காதது தம்பி, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னீங்க. 29ஆம் தேதி 2 எஜமானர்கள், பார்வையாளர்கள், படைப்பாளர்கள், நீங்கள் பத்திரிகையாளர்கள், பார்வையாளர்கள், இந்த 2 பேரும் எழுதுகிற தீர்ப்பு தான் வட்டார வழக்கு மைலேஜ் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். உங்களோட ஒத்துழைப்பு முள்ளு மலரும் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பில் மட்டும்தான் தப்பிச்சிச்சு. அழகிய ஆட்டோகிராஃப் சேது, உங்கள் முள்ளு மலரும் எல்லா படமும் உங்களோட பார்வைப்பட்டதுனால மட்டுமே தப்பிச்சிச்சு. அதுக்கான உதாரணங்கள் தமிழ் சினிமாவில் பத்திரிகை வாயிலாக ரெக்கார்டிக்கலாக இப்போ வரைக்கும் பார்க்கலாம், எதில் வேணாலும் பார்க்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது வேறு யார் சப்போர்ட்னாலையும் அந்த பல லெஜண்டுகள் வரவே இல்லை. அதனால் இது எந்த மாதிரி சினிமான்னு தெரில. ஆனால் உங்கள் சப்போர்ட்டை மட்டும் எங்கள் யூனிட் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வேறு யார் பேராக விட்டுருந்தா எடுத்துக்காங்கன்னா உங்கள் சினிமா நான் பேரை விட்டால் அது ஒன்றும் வருத்தப்பட மாட்டேங்க. பத்திரிகையாளர்களுக்கு இதயபூர்வமான பணிவான வணக்கம், நன்றி சொல்லி உங்களை அதிகமாக எதிர்பார்க்குறேன் உங்கள் சப்போர்ட்டு. நன்றி சார். ரொம்ப நன்றி. நான் வந்து கவிஞர் விக்ரமாதித்தன் அவருடைய மகன். எங்கள் அப்பா ஒரு பத்திரிகையாளர். அதாவது சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா இந்த வி.கே. ராமசாமி, நாஞ்சில் மனோகரன் அவங்க மாதிரிலாம் பேட்டி எடுத்து இதயம் பேசுகிறது, தராசு, நக்கீரெல்லாம் வரும். அதை அந்த பத்திரிகையை வாங்கி அந்த பேரை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் சென்னையில் வேலை பார்ப்பாரு, நான் சொந்த ஊருக்கு தென்காசியில் இருப்பேன். ஒரு தமிழ் கவிஞர் மகன், ஒரு பத்திரிகையாளர். இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது, பெரிய சவாலான வேலை. அங்கேருந்து ஒருத்தர் ஹீரோவாக இருக்கேங்கிறது வந்து எனக்கு பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கு நான் சினிமாவை நான் எப்படி பார்ப்பேன்னா வெறும் வசூலாக பார்க்க மாட்டேன், நம்பர்ஸ் கிடையாது. இந்த படம் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு 100 வருஷம் கழிச்சு நிற்குமா, அந்த படத்தில் நம்ம இருப்போமா அப்படிங்கிறது தான் என்னுடைய முயற்சி. அதை எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து எங்கள் திரைப்படக் கல்லூரி மற்றும் செலியன் சார். இன்றைக்கி நான் இப்போ பேசுகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து ஒரு நடிகனாக செலியன் சார் தான். அவருக்கு நான் இந்த நேரத்தில் என்னோடய மனப்பூர்வமான நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த கதை வந்து நான் ஒரு பர்மாவுக்கு லொக்கேஷன் பார்க்க போயிருக்கும்போது தான் இவர் ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சார். அங்கே பீலிக்கான்னு ஒரு இடம் இருக்குது, தமிழர்கள் வாழ்கிற இடம். அங்கே தான் அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்குது. இவர் இங்கே பூஜை போடுறாரு, இங்கே குலதெய்வ கோயிலில். நான் அங்கே அங்காள பரமேஸ்வரிக்கு அங்கே பூஜை போடுறேன். ரொம்ப மனதுக்கு நெருக்கமான கதையாக இருந்துச்சு. சொன்னார், ஒரு ஹீரோ பேர் சொல்லி சொன்னார், இந்த கதையை இவரை தான் நினச்சி எழுதுனேன் அப்படின்னாரு. இது தாங்குவாங்க, இந்த பாடி தாங்குமா இந்த ஃபைட்டுக்கு, இந்த ரேக்லா ரிலீஸ்னு? இல்லை நீங்கள் வாங்க எக்ஸ்பிரஷனில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னாரு. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க படம் பார்த்துட்டு ஆக்ஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா பொதுவாக வந்து இந்த யதார்த்த சினிமாவில் இருக்கும்போது கமர்ஷியல் சினிமா இல்லை இந்த ஆக்ஷன் லவ் சீக்வன்ஸ்லாம் கூப்பிட மாட்டாங்க, ஒரு பிராண்டடாக அப்படி இது பண்ணுவாங்க. இந்த படம் எனக்கு வேறு ஒரு பரிணாமத்தை கொடுத்துருக்கு. அதுக்கு டைரக்டருக்கு நன்றி சொல்கிறேன். அன்றைக்கி அந்த சண்டை வந்து சொன்னார் பார்த்தீங்களா, அது எங்கள் செலியன் சார் சொல்லுவார், ஒரு படம் நல்லா வர்றதுக்கு நம்ம சண்டை போடுவோம். டைரக்டர் ப்ரொடியூசருக்கு வரும், டைரக்டர் ஹீரோக்கு வரும், கேமராமேனுக்கு வரும். ஆனால் அதை அன்றைக்கே நைட்டு மறந்துட்டு அடுத்த நாள் நம்ம சீனுக்குள்ளே போயிடணும், ஆடியன்ஸ்க்கு எப்படி பண்ண போகிறாங்கிறது போயிடும்பாரு. அது நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ அடுத்த நாள் நான் மறந்துட்டு சரி கடந்து போவோம் அடுத்து பண்ணுவோம்னு போகும்போது தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஒரு பெரிய காலமாட்டு இருந்துச்சு. இன்றைக்கி என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படிங்கும்போது எனக்கு கூட வருவாப்பில் வெறி முருகேசன், என்னடா முருகேசா காலமாடு இருக்குது, அது ஒன்றும் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து காலை அடக்கி மருதநாயகன் கமலஹாசன் மாதிரி அது மேலே ஏறி உட்காந்து போகிற மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டான். சரி நம்ம டேரக்டர்கிட்ட போய் எதாவது கேட்டால் திடீர்னு உண்மையில ஏற்றி விட்டாப்புலன்னா பிரச்சனை ஆகிடும், சரி கொஞ்ச நாள் பேசாமலே இருப்போம் அப்படின்னு. அவனும் நானும் பேசுவேன் அவரும் பேசுகிற மாதிரி இந்த சண்டை போட்ட காதலர் மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு. யாரும் முதல்ல பேசுறது, அதுக்கப்புறம் வேறு வழி இல்லையா, குடும்பம் நடத்தியானுமே. அதனால் அதை பேசிட்டு போது அது நடக்கக்கூடியது தான் என்னன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டன் மாஸ்டர் கூட சொன்னார், நீங்கள் ஏதாவது ஆர்வ கோளாறுல ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா எங்கள் யூனியனில் எனக்கு பிரச்சனை ஆகிடும், நீங்கள் பாட்டுக்கு இது யார் ஸ்டன் மாஸ்டர்னு பார்த்துருவாங்க, அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, வளர்ந்து வரும்போது சேஃப்டி முக்கியம் அப்படிங்கும்போது தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவர்கிட்டே சொல்லுவேன், இந்த இதெல்லாம் கவனமாக பாருங்கள் அப்படின்னா. ரொம்ப பிடிச்ச படம் அது. நாங்கள் இந்த படம் கஷ்டப்பட்டு எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறத விட இஷ்டப்பட்டு எடுத்தோம். ஏன்னா ரொம்ப இஷ்டப்பட்டு தான் நடித்தது ஒவ்வொரு சீனும்.
அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்துடுவாப்புல, ரவீனாவை போக சொல்லிடுவாப்புல, க்ளோஸ்அப் எடுக்கும்போது என்னை பார்த்து ரியாக்ஷன் கொடுங்க அப்படிங்குவாப்புல. ஓ, ரவீனாவை வந்து நான் பார்த்து உங்களை பார்த்து ரியாக்ஷன் கொடுக்கணுமா? நினச்சிக்கோங்க. ஆனால் ரமணி தள்ளுங்க, நான் இந்த செவரை பார்த்தே கொடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒர்க் பண்ணி ஸ்பாட்லேயே இளையராஜா சார் இந்த இடத்துலலாம் மியூசிக் வரும்னு சொல்லி ரொம்ப பிடிச்சது. எனக்கு வந்து பர்சனலாக வந்து அவர் இசைஞானி அவர்கள், அவர் பேர் கூட நம்ம சொல்கிறது எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது. நம்ம அவர் இசையில் வந்து ஏன்னா இன்றைக்கும் வந்து பழைய பாடல்களில் ஒரு ராமராஜன் சார், ராமராஜன் சார் ஆகட்டும், விஜயகாந்த் சார் ஆகட்டும், ரஜினி சார், கமல் சார் எல்லாருமே பழைய பாடலில் பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி எனக்கு ஒரு 2 பாட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இளையராஜா சாருக்கு எப்போவுமே ரொம்ப நன்றி. முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து படம் வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க படம் வெளியிடுறது கஷ்டம், தேட்டர் கிடைக்கல. அதெல்லாம் உண்மை கிடையாது. நீங்கள் வந்து தரமாக ஒரு படம் எடுத்தீங்கன்னா, நல்ல டைரக்டர்ஸ், நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர், ரொம்ப முக்கியமாக இதை தரமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா, தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, சக்தி சார். அவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு அதே மாதிரி செக்கை போட்டு கொடுத்தா போதும், அவர் எல்லாம் பார்த்துக்குவார். இல்லை சொல்கிறேன் நான். ஏன்னா அந்த நம்பிக்கை வந்து நிறைய ப்ரொடியூசர் சின்ன படங்கள் எடுத்தால் ரிலீஸ் பண்ண முடியல, தேட்டர் கிடைக்கல, ஓடிடி போகல அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டு வர்றதுக்கு காரணம் படம் தரம் இல்லாமல் இருக்கிறது தான். அது தரம் இல்லாததுக்கு காரணம் வந்து டைரக்டர்ஸ் தான் மெயின். ஏன்னா ஒரு படம் வந்து என்ன தான் ஹீரோவாக இருந்தாலும் டைரக்டர் தான் மெயின், ரைட்டர், இந்த 2 பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தரமான படத்தை எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கு ஒன்வே மாதிரி அவர் தான் இருக்கார். சக்தி சார்ட்டை கொடுத்தீங்கன்னா அந்த படத்தை எப்படி கொண்டு போய் எந்த நாளில் டேட் உட்பட அவங்க கவனிக்கிறாங்க, எந்த டேட்டு, எந்த ஷோ, எந்த ஊரில் எப்போ இதாகணும், எப்படி போஸ்டர் டிசைன் பார்த்தீங்கன்னா அவரே உட்காந்து அவங்க டீமே உட்காந்து போஸ்டர் டிசைன் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப இறங்கி வேலை செஞ்சாங்க. அது உண்மையை சொல்ல போனோன்னா நம்ம பணத்துக்காக வேலை செய்கிறத விட மனதுக்காக வேலை செஞ்சாங்க. அதனால தான் இன்றைக்கும் வந்து இப்போ சக்தி சார்னு சொல்லும்போது நான் ஒரு பேச்சுக்கெல்லாம் சொல்ல, உண்மையிலே அந்த பிராண்ட் வந்த உடனே அந்த படம் வந்து கவனிப்படுது ஆடியன்ஸ் மத்தியில், ப்ரெஸ்ஸில். இப்போ ஒரு யூடியூபர்ஸ் வந்து பார்க்கும்போது கூட அப்படியா அப்படிங்கும்போது கவனிச்சாங்க. அது சக்தி சாருக்கு மிக்க நன்றி. ஆஞ்சநேயா ப்ரொடக்ஷன் சார் சொன்ன மாதிரி ஒரு இன்றைக்கு ஒரு சில பேர் பண்ணுறாங்க, அது மேடையில் சொல்லலாமான்னு தெரியல, ஆனால் நான் சொல்ல வேண்டியதுதான். என்னென்னா குறுகிய காலத்தில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரே படத்தில் வந்து யாராவது ஊரில் இருந்து, ஒரு கோயம்புத்தூரில் இருந்தோ, சேலமோ, மதுரையிலேருந்தோ கூப்பிட்டு வந்து 1 கோடி படம் எடுக்கிறேன், 2 கோடி படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் கமிஷன் அடித்து அதெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் நேர்மையாக உழைச்சிங்கன்னா அந்த படம் நீங்கள் இந்த கமிஷன் எல்லாம் வச்சு சம்பாதிச்சதை விட மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தையும், அடையாளத்தையும், விருதையும், பணத்தையும் கொடுக்கும். அப்படி வந்து ஆஞ்சநேயா ப்ரொடக்ஷன்ஸ் வந்திருக்காங்க. நிச்சயம் இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சினிமா மேலே இருக்கக்கூடிய ஒரு பேஷன், ஆர்வம் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். அது மாதிரி கேபிள் சாருக்கும் நன்றி. அவர் ஸ்பெஷல் ஷோ போடுறதுலேருந்து இவங்களெல்லாம் கூப்பிடணும், இவங்களை எழுத வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு பையனுக்கு இருக்கிற ஒரு வேகத்தோடு இருக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ படங்கள் பார்க்குறாரு. எனக்கு கூட நேரம் இல்லை, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன். ஸோ ரவீனா முன்னாடியே சொன்ன மாதிரி, ரவீனாவை நீங்கள் வந்து ஒரு ஹீரோயினாக கமிட் பண்ணிங்கன்னா முதல்ல விஷயம் டப்பிங் நீங்கள் இன்னொரு ஆர்டிஸ்ட்டை போட வேணாம், அதுலேயே உங்களுக்கு பெரிய சேவிங்ஸு. மேக்கப் போடுறதுக்கு நேரம் எடுத்துக்கிறது இல்லை, சீக்கிரம் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்டு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த மாதிரி நான் நிறைய அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணதுலேருந்து சொல்கிறேன், இந்த மாதிரி ஹீரோயின் நான் பார்த்ததில்லை. அதனால தான் வந்து ஏன்னா சண்டை போட்டாலும் திரும்ப சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஒரு கதைக்கு கமிட்மெண்ட்டாக நம்ம வேலைக்கு உண்மையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு புது ஹீரோயின்ஸ் ஆகட்டும், அப்கமிங் ஹீரோயின்ஸ் ஆகட்டும், அவங்க நல்ல ஒரு ரோல் மாடல். இது ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் தான். நீங்கள் உங்களுடைய பலம் தான் எங்களுடைய பலம். மித்தபடி கூட இருந்த வந்து இவர் தம்பியை பற்றி சொல்லியாகணும். ராமச்சந்திரனோட தம்பி கணேசன், அவர் கோ ப்ரொடியூசரு. இவர் இங்கேருந்து ஃபோன் அடிப்பாப்புல சென்னையிலேருந்து, டே கணேசா வந்து ஒரு 50,000 ரூபா வேணும்டா அப்படின்னா கட் பண்ணால் அங்கே புல்லட் இருக்காது, 50,000 ரூபா அக்கௌண்ட்டில் இருக்கும். இந்த வடிவேல் காமெடி மாதிரி. அப்புறம் டே கணேசா ஒரு 2 லட்ச ரூபா வேணும்னா அங்கே ஆட்டோ இருக்காது, இவர் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்ப படம், அவங்க வீட்டிலே சமைச்சாங்க, ஒரு ஆர்கானிக் படம். சக்தி சார் சொன்ன மாதிரி அவங்க குடும்ப வீட்டிலே சமைச்சோம். தோடநேரி மக்களுக்கே நன்றி சொல்லணும். எல்லாம் வந்து அப்படி அவ்வளோ நம்ம ஊரில் வந்திருக்காங்க, நம்மளை ஒரு விருந்தாளர் தான் ட்ரீட் பண்ணாங்க. தோடநேரி மக்கள், பருத்திவீரன் வெங்கடேஷ், ஈஸ்வரன், வெறிமுருகேசன், விஜய் சத்யா, விசித்திரன், கேஎஸ் சங்கர், கிச்சன், அவர், சுந்தரபாண்டியன், இது மாதிரி வந்து என்னென்னா எல்லாருமே வந்து இந்த படத்தில் நான் எனக்கு எவ்வளோ சம்பாதிப்போம், இல்லை இந்த படம் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்க்காம இவருக்காக இந்த படம் பண்ணணும், இந்த கதைக்காக படம் பண்ணணும்னு இறங்கி வந்து பண்ணாங்க. அவங்க அனைவருக்கும் நன்றி. இனிமேல் உங்களோட எழுத்து எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.